ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தி ஜாப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை மாவட்டம் புழல் மத்திய சிறையிலிருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த பணிகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோம்னா 13/9/2024 தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 8th பாஸ் பண்ண எல்லா கேண்டிடேட்டுமே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். சென்னை மாவட்டம் புழல் மத்திய சிறை ஒன்றில் காலியாக உள்ள கீழ்கண்ட பணியிடங்களுக்கு விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க என சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன பணிகளுக்கு எந்த மாதிரி வயது வரம்பு இருக்கணும், அவங்களுக்கான ஊதியம் என்ன, அவங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா சமையலர் அப்படிங்கிற பணிக்கு கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்தோம்னா 1/7/2024 அன்று 18 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 34 வயது முழுமை அடையாதவராகவும் இருக்கணும் அப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. குறைந்தபட்ச வயது வரம்பு அப்படின்னு பார்த்தோம்னா 18 வயது ஃபுல்லாக இருக்கணும். அதிகபட்ச வயது வரம்பு அப்படின்னா 34 வயது முடியாமல் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்த பிரிவு அப்படின்னு பார்த்தோம்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு கொடுக்குறாங்க. இதில் வேக்கன்சி இவங்களுக்கான ஊதிய விகிதம் அப்படின்னு பார்த்தோம்னா 15,900 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 15,900 இருந்து 58,500 ரூபாய் வரை இருக்கும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது லெவல் 2 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து இவங்களுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவராக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மேலும் சமையலர் பணியில் குறைந்தது 2 வருடம் சமையலர் பணியில் முன் அனுப்பும், அதாவது 2 வருடம் சமையலர் பணியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் போதும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 2வது பணி பார்த்தோம்னா லாரி ஓட்டுநர் அப்படிங்கிற பணி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான வயது வரம்பு பார்த்தோம்னா 1/7/2024 அன்று 18 முதல் 32 வயதுக்குள் இருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 2 வருடங்களும், SC ST பிரிவினருக்கு 5 வருடங்களும் அதிகபட்ச வயது வரம்பு தளர்வு கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கான பிரிவு பார்த்தோம்னா பொது பிரிவுன்னு கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான ஊதியம் பார்த்தோம்னா 19,500 ரூபாயில் இருந்து 71,900 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா குறைந்தது 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், அதாவது 8ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்கணும், லைசன்ஸ் வச்சுருக்கணும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. குறைந்தது 1 வருடம் ஓட்டுநர் பணியில் முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியும் கொடுத்துருக்குறாங்க. லாரி ஓட்டுநர் அப்படிங்கிற பணிக்கு குறைந்தது 1 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், குறைஞ்சது 8ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்கணும், லைசன்ஸ் கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 3வது பார்த்தோம்னா நெசவு போதகர் அப்படிங்கிற பணிக்கு கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான அந்த வயது வரம்பு அப்படின்னு பார்த்தோம்னா 1/7/2024 அன்று 18 முதல் 32 வயதுக்குள் இருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 2 வருடங்களும், SC ST பிரிவினருக்கு 5 வருடங்களும் அதிகபட்ச வயது வரம்பு தளர்வு உண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான கேட்டகரி பார்த்தோம்னா பொது பிரிவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான ஊதியம் பார்த்தோம்னா 19,500 ரூபாயில் இருந்து 71,900 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசு தேர்வுத்துறையினரால் கைத்தறி நெசவு சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் அவங்க குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்த சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. மேற்படி பதவிகளுக்கான விண்ணப்பங்கள் 13/9/2024 தேதிக்குள் சிறை கண்காணிப்பாளர் மத்திய சிறை 1 புழல் சென்னை 66 தொலைபேசி எண் கொடுத்துருக்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. என்ற முகவரிக்கு சேர வேண்டும், அதாவது ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுறதுக்கான மெத்தடை கொடுத்துருக்குறாங்க. அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 13/9/2024 தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுமே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 13/9/2024 மாலை 5 மணிக்கு மேல் பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதில் கான்டாக்ட் பண்ணி கேட்குறதுக்கான தொலைபேசி எண் கொடுத்துருக்குறாங்க. இந்த நம்பரையுமே நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம வீடியோஸ் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய நியூ ஜாப்க்கான அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.